வணக்கம். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் தான் செய்ய போகிறோம். அதுக்கு வேக வச்சு எடுத்த உருளைக்கிழங்கு, தோல் உரித்த சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, அப்புறம் மிளகாத்தூள், உப்பு, இதுதான் தேவையானது இதுக்கு. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் உருளைக்கிழங்கை 4 கட் பண்ணி 2 உருளைக்கிழங்கை குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பேனை சூடு பண்ணிக்கிறேன். சூடு பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு பொரியலுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் கொஞ்சம் கூட போட்டால் தான் நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு பொரியல். இல்லைன்னா மொத்தையாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் பேன் சூடான உடனே நான் வெங்காயம் இதெல்லாம் வதங்குற அளவுக்கு தேவையான எண்ணெயை நான் ஊற்றிக்கிறேன். உருளைக்கிழங்கு பொரியலுக்கு எப்பயுமே எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக போட்டோம்னா நல்லா உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆகும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. நான் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு போட்டு நல்லா கடுகு வெடித்ததுக்கப்புறமா உருளைக்கிழங்கு பொரியலில் எப்பயுமே சோம்பு சேர்த்தோம்னா நல்லா ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் தரும். அதனால் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நான் சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டு அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறம் நான் ஜீரகம் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ஜீரகம் போட்டதுக்கப்புறம் நான் தாளிப்புளுந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தாளிப்புளுந்து போட்டோம்னா பொரியலும் நல்லாயிருக்கும். இது எல்லாமே நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் கட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட கட் பண்ணிக்கலாம். நான் சின்ன வெங்காயத்தை நல்லா இடித்து நல்லா ஒன்றும் பாதியுமாக நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை நீங்கள் நான் செஞ்ச மாதிரி நல்லா இடித்து இந்த மாதிரி பொரியல் கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் தரும். அவ்வளோதான், இது நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வதங்கட்டும். அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு நான் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நான் இடிக்கவும் இல்லை, நசுக்கவும் இல்லை. நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் போட்டு இது கூட கலந்துக்கிறேன். இஞ்சி நல்லா பிஞ்சாக இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு நாராக கிடைக்காது. இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன பீஸாக கையாலே அப்படியே மசிச்சு விட்டுக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறம் மசித்தோம்னா சரி வராது. அதனால தான் நான் சூடாக இருக்கும்போதே இதை சின்ன சின்ன பீஸாக நான் மசித்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் சூடாக தான் இருந்தது, ஆனால் இந்த ஸ்டேஜில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா ஒரு தடவை இப்படி திருப்பி விட்டுட்டு வெங்காயத்தோட அந்த உப்பு சேர்ந்து கலக்கிற மாதிரி கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கிழங்கு பொரியல் செய்கிறதால பெருங்காயத்தூள் அவசியம் போடணும். கேஸ் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும், அதுக்காக தான். ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பெருங்காயத்தூள் போட்டவுடனே இன்னொரு தடவை வதக்கி விட்டுக்கலாம். அடுத்தது மிளகா பொடி போட்டுக்கிறேன். நான் மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மிளகாத்தூள் தான் இது. தனி மிளகாய்த்தூள் இல்லை, குழம்பு மிளகாய்த்தூள் தான். இதை போட்டு நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா இது மாதிரி திருப்பி விட்டுக்கிறேன். நல்லா வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த மிளகாத்தூளுடைய நெடியும் இந்த எண்ணெயில் அடங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு சின்ன சின்னதாக மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை இது கூட சேர்த்து நம்ம அப்படியே பரட்டி விட்டுக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா கரிஞ்சிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சே நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டோம்னா அந்த உப்பு, மிளகாத்தூள், அப்புறம் இஞ்சி பூண்டோடைய டேஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ளேவராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுட்டு அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பக்கம் வறுபட்ட உடனே இதே மாதிரி நம்ம பெரட்டி விட்டோம்னா எல்லா பக்கமும் நல்லா பொரியல் வெந்து நல்லா சூப்பராக இருக்கும். ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும், கருவேப்பிலை, கொத்தமல்லியை நம்ம இது கூட சேர்த்து நல்லா ஒரு பரட்டி விட்டோம்னா சூப்பரான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி.
இது நீங்கள் ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், அப்புறம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி இடித்து உருளைக்கிழங்கு பொரியல் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நார்மலாக செய்கிற பொரியலை விட இது நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். தேங்க்யூ.